மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒருத்தர் வந்து ஒரு வாலிபர் வந்து தனது மனைவியையே கொலை செய்து 2 மாதத்துக்கு முன்னாடியே கொலை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தான் பிடிபட்டிருக்காரு. ஸோ அதோடைய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர பிரச்சனை தான். சந்தேகத்துல இந்த மாதிரி அடிக்கடி அந்த ஆள் வந்து குடிச்சிட்டு அந்த மனைவியை தாக்கி வந்து வீட்டுக்கு அனுப்புவார் போல. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் குக்கரை வச்சு அடிச்சு எடுத்து மண்டையை உடைச்சி அது கொஞ்ச நாள் போயிட்டு திருப்பி காயம் ஆறின பிறகு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதே வேலையா போச்சு. இப்ப இந்த தடவை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனைவி வந்து ஏதோ 2 மாதமாக யாரு கூடயோ தொடர்புல இருந்தாங்க போன்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இந்த ஆளுக்கு எழுந்திருக்கு. சோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. வாக்குவாதத்துல அவரு வந்து இந்த மாதிரி கழுத்தை நெரிச்சு இந்த மாதிரி கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல தண்ணி அடிச்சுட்டு வந்து தகராறாகி அந்த மாதிரி கொலை பண்ணிருக்காரு. கொலை பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மனைவிய வந்து ட்ரம்முக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. அடைச்சு வச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு அக்கம் பக்கத்துல கேட்கும் போது இந்த மாதிரி பழையபடி சண்டை போட்டு போயிட்டா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு போய் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து புதைச்சிருக்காரு, குழி தோண்டி புதைச்சிருக்காரு. சோ இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா தீபாவளி வந்திருக்கு. சோ அந்த பெண்ணோட வீட்டுல இருந்து அந்த பெண்ணோட சகோதரர் பட்டாசு வாங்கிட்டு, பட்டாசு, ஸ்வீட்ஸு, ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கிட்டு சகோதரி வீட்டுக்கு பார்க்க வந்திருக்காரு. சகோதரிக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. சோ அந்த பிள்ளைங்களுக்கு பட்டாசு, ஸ்வீட். சரி, அப்போ அந்த 2 பிள்ளைங்க எங்க இருந்தது? 2 பிள்ளைங்க வந்து இவர்கிட்டதான் இருந்திருக்கு, ஓகேவா? சோ இப்போதைக்கு காவல்துறை வந்து கொடுத்த தகவலின்படி இந்த மாதிரி 2 மாசத்துக்கு முன்னாடியே கொலை நடந்திருக்கு. இப்ப ரீசெண்டா அவர் வந்து இந்த மாதிரி அவரோட மச்சனை வந்து பார்க்க போகும்போது இந்த மாதிரி அவர் வந்து பெரிய படையல் வச்சு சாமி படம் முன்னாடி நிறைய இட்லி அவிச்சு வச்சு அதுல வந்து மட்டன் குழம்ப ஊத்தி நல்லா பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாராம். போய் மச்சான் என்னாச்சு, அக்கா எங்கன்னு கேட்கும்போது, உங்க அக்கா எங்க இங்க இருக்கா, அவதான் முன்னாடியே வந்துட்டாலே சண்டை போட்டு, இன்னும் உங்க வீட்டுக்கு வரலையா என்ன, அப்போ எங்கேயாவது ஓடி போயிருப்பா அந்த மாதிரி சொல்லும் போது அந்த மச்சனனுக்கு வந்து சந்தேகம் வருது இந்த ஆள் மேல. இந்த மாதிரி குடிச்சிட்டு வளர்தார என்ன விஷயம், அக்காவை வேற காணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி எங்க அக்காவை காணல, கேட்டா இந்த ஆள் இப்படி சொல்லுதாரு அப்படின்ட்டு. அப்ப விசாரிக்கும் போதுதான் குடி போதலையே விசாரிச்சிருக்காங்க காவலர்கள் அவனை, அந்த ஆளை. அப்போ விசாரிக்கும் போதுதான் ஏதோ ஒரு ஆக்ரோஷத்துல நான் தான் கொன்னேன் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு. சோ அதை வந்து பிடிச்சுக்கிட்டாங்க காவல்துறையினர். பிடிச்சு தீவிரமா விசாரிக்கும் போது இந்த மாதிரி 2 மாசம் முன்னாடி கொண்டு இந்த மாதிரி புதைச்சிருக்காரு. இப்போ வந்து அந்த இப்ப மழை பயங்கரமா இருக்கிறனால அதுல வந்து டென்ட் போட்டு அந்த பாடியை வந்து தோண்டி இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. ஓகே, இது வந்து ஆக்சுவலா அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன மேடம்? மோட்டிவ் என்ன? பொசசிவ்னஸ், கள்ள தொடர்பு, சந்தேகம். ஓகே, இதுதானே மெயினா. இப்போ ரீசெண்டா எல்லா குடும்ப விஷயங்களும் பெரிதளவு வெளியே வருது, ஒரு பொது தளத்துக்கு வருதுன்னா சந்தேகம். ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டு புருஷன் பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறது, பொண்டாட்டி புருஷன் மேல சந்தேகப்படுறது, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி இல்லீகல் அஃபேரு, இந்த மாதிரி இந்த லேடி வந்து மத்தவங்க கூட தொடர்பு வைக்கிறது, அந்த ஆள் வந்து வேற ஆள் கூட வேற பெண்கள் கூட தொடர்பு வைக்கிறது, அது வந்து பிரச்சனை. அப்புறம் வந்து பொசசிவ்னஸ், ஓவர் பொசசிவ். இந்த மாதிரி நான் வந்து போன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்பவும் என் கூட தான் பேசணும், வேற யாரு கூடயும் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ். இல்ல இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கொடுத்த முதல் தகவல் அறிக்கையின்படி வந்து இது வந்து இந்த கேஸ்ல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வேற யாரு கூடயோ தொடர்பு இருந்தது. ஸோ அது வந்து இவரு சந்தேகப்பட்டாரு. அதுல தட்டி கேட்கும் போது அந்த பொண்ணை வந்து கொலை செய்திருக்காரு. சரி, கொலை செய்து 2 மாச காலம் ஆகுது. அப்ப அவங்க வீட்டுல, பொண்ணோட வீட்டுல 2 மாச காலமா அந்த பொண்ணை தொடர்பு கொள்ளாமலே இருந்திருப்பாங்க, தொடர்பு கொண்டிருப்பாங்கல்ல ஏதாவது. அப்போ இந்த இந்த கிரைமே ஒரு மிஸ்ட்ரியா இருக்குல்ல? ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த ஆள் வந்து சண்டை போட்டு குடும்பத்து கூட பேச விடாம பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பஞ்சாயத்துன்னு போகும்போது பெத்த வீட்டுல என்ன நினைப்பாங்க, சரி அவங்க 2 பேராவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், எப்பவும் போனா அந்த ஆளு நம்ம கிட்ட எப்பவும் பஞ்சாயத்தா பண்ணிட்டு இருக்காரு, அவங்க 2 பேரும் தனி குடும்பமா சந்தோஷமா இருந்து போட்டோம், தீபாவளி பொங்கல்னா போய் பாத்துக்கலாம், அந்த மாதிரி கூட நிறைய குடும்பங்கள் இருக்கு. ஸோ அதனால அவங்க அம்மா அப்பா கான்டாக்ட் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் ஒரு முழு தகவல் தெரியல இந்த விஷயத்த பத்தி. இப்போ தான் அந்த பாடியை வந்து எடுத்து அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயுமே என்னென்ன தகவல் அடுத்தடுத்த விசாரணை. இப்ப வந்து அந்த ஆளை வந்து அக்யூஸ்ட வந்து ரிமாண்ட் பண்ணியாச்சு.
சோ அடுத்த விசாரணைகள்ல தான் நமக்கு அடுத்தடுத்த தகவல் வந்து தெரிய வரும். ஓகே. இப்ப இந்த விஷயத்த பொறுத்தளவுல, இப்ப இவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப இவருடைய வாக்குமூலத்தினால தான் வந்து இப்போ வந்து போலீஸ் வந்து இதை எடுத்து இந்த பாடியை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. இப்போ இந்த 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 இன்சிடென்ட்டை பொறுத்தளவுல. ம். ஸோ இவரு இப்போ இந்த ஆள் வந்து 2 கொலை செய்து 2 மாச காலம் ஆச்சு. ஆமா. ஸோ அதனால இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல வரும்போது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்? சார் ஆக்சுவலா தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை ஜனத்தொகை இருக்கு? எல்லா வீட்லயும் போய் போலீஸ்காரங்க உங்க வீட்ல எல்லா ஆளும் இருக்கா, உங்க வீட்ல எல்லா ஆளும் இருக்கான்னு தேட முடியாது. அப்போ ஒரு விஷயம் வந்து எப்போ வந்து ஒரு குற்றச்செயலை வந்து கண்டுபிடிக்க வருதுன்னா, அந்த வீட்ல வந்து அந்த ஆள் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கும்போது கம்ப்ளைண்ட் யாரு கொடுத்துருக்கணும்? ஒன்னு அந்த புருஷன் கொடுத்திருந்தா போலீஸ்காரங்க அன்னைக்கே தேடி இருப்பாங்க. இல்லன்னா அந்த பொண்ணோட வீட்ல கொடுத்திருந்தாங்கன்னா தேடிப்பாங்க. இப்பவும் அந்த பொண்ணோட சகோதரன் தானே தீபாவளிக்கு வந்த இடத்துல சகோதரிய காணல அப்படின்னு போய் அந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் போலீஸ்காரருக்கு இது போகுது. இல்லன்னா அவங்களுக்கு ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்களா, சண்டை போட்டு இருக்காங்களா, இல்ல புருஷன் பொண்டாட்டிய கொன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கானா, இல்ல குக்கருக்குள்ள வச்சிருக்கானா, இல்ல ட்ரம்முக்குள்ள வச்சிருக்கானா தேடிட்டு அலைவாங்க. சோ அது வந்து காவல்துறைக்கு அது தேவையில்லாத விஷயம். ஆனா ஒரு கம்ப்ளைண்ட்னு கொடுக்கப்பட்டா அவங்க வந்து ப்ராப்பரா விசாரிச்சு அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அததான் இப்ப ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த குழந்தைகளோட நிலைமை தான் என்ன மேடம் இப்போ? குழந்தைகளோட நிலைமை தான் என்ன கேள்விக்குறியா இருக்குது. இப்ப நிறைய இன்சிடென்ட் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏதோ ஒரு புருஷனா பொண்டாட்டியா சம்திங் குக்கருக்குள்ள ஏதோ அவிச்சு வச்சாங்க. அது புருஷன் தானே சம்திங். அது ஏதோ போன தீபாவளியோட அது ஏதோ இது பண்றாங்க. இப்ப இந்த ஆளு ட்ரம்முக்குள்ள வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது வெளியில. துண்டு துண்டா வெட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க. எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ஷன் தான். இந்த மாதிரி மது பிரியர்களால வர்ற விளைவு. ஏன்னா அதாவது இதெல்லாம் விடுங்க, கள்ள தொடர்பு அது இதுன்னு அவங்களுக்குள்ள வாய்க்கா பிரச்சனை இருக்கு. ஆனா பிஞ்சு மழலைகளை வந்து ஒவ்வொருத்தன் வந்து கொல்லணும் வைக்கணும்னா மது அடிமை, போதை அடிமை. அவன் என்ன பண்றானே தெரியல, அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் வருது. அதாவது ஒரு மனுஷனா ஒருத்தங்களை கொலை பண்றதுக்கு மனசே வராது. ஒரு மனித பிறவியா இருந்தா அதுவும் நம்மள மாதிரி என்னதான் தப்பு பண்ணட்டும்யா, நான் வந்து இப்ப அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுதேன்னு பாதி பேர் கொடி பிடிப்பாங்க, பாதி பேர் இந்த அயோக்கியனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு கொடி பிடிப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், பொதுவா பேசுறேன். அந்த பொண்ணு மேலேயே தப்பு இருக்கட்டும், இல்ல இந்த ஆள் மேலேயே தப்பு இருக்கட்டும், வழக்கறிஞர் நீதிமன்றம்னு எதுக்கு இருக்கு? ஒண்ணு உங்களால காவல் நிலையம் எதுக்கு இருக்கு, நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? உங்களால பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உங்க பொண்டாட்டி அடங்கலையா, புருஷன் அடங்கலையா, நேர காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவங்கள வச்சு 2 வார்னிங் கொடுக்க சொல்லுங்க. வார்னிங்க்கு அடங்கலையா நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடருங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இல்லாத ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால நீங்க வந்து நீதிமன்றத்தெல்லாம் ப்ராப்பரா நாடி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணி பிரிச்சு விட்டுருப்பாங்க. இல்லன்னா அந்த கவுன்சிலிங் நிறைய இருக்கு, கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வச்சிருப்பாங்க குடும்பத்தை. இது 2ம் கெட்டா நிலைமையா நிறைய குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி அந்தரத்துல நிக்குதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். சோ அதனால இப்போதைய தலைமுறைகள் வந்து இப்போதைய பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும், பிள்ளைங்க விஷயத்துல கவனிக்கணும். அடிக்கடி பிள்ளைங்க நல்லா இருக்குதா, அதாவது தேவையில்லாத விஷயங்களை மூட்டி கொடுக்க கூடாது. போன் பண்ணிட்டு மருமகனை பத்தியோ மருமகளை பத்தியோ அந்த மாதிரி இழக்கிற விஷயங்கள் வேண்டாம். மத்தபடி நல்லா இருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்க. அது மட்டும் இல்ல, குடும்ப நிலவரம் எப்படி இருக்குன்னா முதல்ல அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுங்க. பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்கையோ மாதத்துக்கு ஒருக்கையோ அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா மேடம்? விசிட் பண்றது சில மருமகன்கள்லாம் விரும்ப மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் நிறைய இருக்கு. இன்னும் நம்ம ஊர் சைட்லாம் முக்காவாசி கதை அப்படிதான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், போறாங்க எல்லாரும் 2வது விஷயம். அதாவது ஒரு விஷயம் வந்து அந்த மனைவி கணவன் 2 வரையும் சொல்றேன், இந்த மாதிரி முத்துதுன்னு தெரிஞ்சதுனாலே அதுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் எடுங்க. தேவையில்லாம ஒரு உயிரை கொண்டு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையும் வம்பாக்கிறாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே மேடம். நன்றி மேடம். நன்றி சார்.